வணக்கம். இந்த வரலாற்று விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். சுமார் 560 முதல் 850ஆம் ஆண்டு வரையிலான பழங்கால இந்திய அரசியல நடந்த மிக தீவிரமான ஏகாதிபத்திய சுழற்சியை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மாபெரும் பேரரசு எப்படி எழுகிறது, எப்படி அசைக்க முடியாத சக்தியா மாறுது, அப்புறம் எப்படி சரிந்து வீழுங்கிற அந்த இரத்த களரியான முடிவற்ற சுழற்சி இது. இது வெறும் மன்னர்களோட வரலாறு மட்டும் இல்லங்க, மனிதத்தோட அதிகார பசியையும் காலத்தின் சுழற்சியும் காற்ற ஒரு மாபெரும் காவியம். சரி, தயாரா இருக்கீங்களா? உள்ள போலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம இந்த 4 முக்கிய கட்டங்களை கடக்க போறோம். விழிப்பு, ஒரு நூற்றாண்டு கால இரத்த கலரி, இறுதிச் சமநிலை, அப்புறம் தக்கான பகுதியில ஏற்பட்ட மாபெரும் மாற்றம். இந்த தலைமுறைகளை தாண்டிய மோதல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். பகுதி 1, விழிப்பு, அதாவது பழைய அதிகாரங்களை உடைத்தெறிதல். நாம இன்னைக்கு பார்க்குற இந்த மாபெரும் இடைக்கால பேரரசுகள் வர்றதுக்கு முன்னாடி தென்னிந்தியா ஒரு இருண்ட காலத்துல இருந்துச்சு. அந்த பழைய ஆட்சியாளர்களோட இரும்பு பிடிய எப்படி உடைச்சாங்கங்கிறதுல இருந்து நம்ம கதையை ஆரம்பிப்போம். களப்பிரர்கள், இந்த மர்மமான ஆட்சியாளர்கள் பாரம்பரிய மன்னர்களை ஒடுக்கி கிட்டத்தட்ட 300 வருஷம் தமிழ்நாட்டை முழுமையா தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. 300 வருஷம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு தலைமுறை இல்ல, 2 தலைமுறை இல்ல, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவங்க அசைக்க முடியாத ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் ஒரு நீண்ட அமைதியான உறக்கத்துக்கு போன மாதிரி அந்த காலகட்டம் இருந்துச்சு. இந்த களப்பிரர்கள் சும்மா இல்ல, பழைய அதிகாரங்களை முழுசா வீழ்த்தினாங்க, பிரம்மதேய உரிமைகளை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, புத்த மடாலயங்களை ஆதரிச்சாங்க. இவங்களோட இந்த தீவிரமான செயல்பாடுகள்னால அந்த பகுதி முழுவதுமே ஒரு பெரும் அரசியல் கொந்தளிப்பு உருவாச்சு. சொல்லப்போனா உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி எப்ப வேணாலும் வெடிக்க காத்திருக்கிற ஒரு நிலையை உருவாக்குச்சு. நீங்க காலமா ஒடுக்கப்பட்ட சக்திகள் என்றாவது ஒரு நாள் பெரும் சீற்றத்தோட வெளிவந்தே தீரும் இல்லையா? அந்த பிரஷர் குக்கர் எப்படி வெடிச்சுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 திசைகள் இருந்தும் ஒரே நேரத்துல அதிர்ச்சியூட்டுற மாதிரி ஒரு இரட்டை தாக்குதல். எந்தவித தொடர்பும் இல்லாம தெற்கே கடுங்கோன் பாண்டிய வம்சத்தை மீண்டும் உயிர்ப்பிச்சு முதல் பாண்டிய பேரரச நிறுவறாரு. அதே நேரத்துல வடக்கே சிம்மவிஷ்ணு காஞ்சிபுரத்துல மாபெரும் பல்லவ பேரரச அதீத வல்லமையோடு எழுச்சி பெறச் செய்றாரு. பல நூற்றாண்டு கால இருள இந்த இரு மாபெரும் பேரரசுகளின் உதயம் ஒரே நேரத்துல கிழித்தெறிஞ்சது. இதுல சிம்மவிஷ்ணு தன்னோட வெற்றிகளுக்கு பிறகு சூட்டிக்கிட்ட பட்டத்தை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அவனி சிம்மன், அதாவது உலகின் சிங்கம். களப்பிரர்களை வீழ்த்தி காவேரி வரைக்கும் தன்னோட எல்லைய ஆக்ரோஷமா விரிவுபடுத்தின ஒரு பல்லவ பேரரசரோட அசைக்க முடியாத பெருமையை இது காட்டுது. சாதாரண அரசரா இல்லாம நில உலகின் சிங்கமா தன்னை நிலைநிறுத்தினது மூலமா காஞ்சியில ஒரு புதிய அசுரத்தனமான சக்தி நிரந்தரமா நிலைநிறுத்தப்பட்டுச்சு. பகுதி 2, இரத்த நூற்றாண்டு. காஞ்சிக்கும் வாதாபிக்கும் இடையிலான போராட்டம். இது வெறும் நிலப்பரப்பை விரிவுபடுத்துற சாதாரண போர் கிடையாதுங்க. ஆழமான, தலைமுறையா தொடர்ந்த ஒரு இரத்த கலரியான பழிவாங்கும் படலம். இதே காலகட்டத்துல தக்கான பகுதியில ஒரு புது மாபெரும் சக்தி அதிவேகமா உருவாகுது. அவங்கதான் பாதாமிய தலைமையிடமாக கொண்ட சாளுக்கியர்கள். ஒட்டுமொத்த தக்காணத்துக்கும் ஒப்பிட முடியாத சக்தியா இவங்க உருவெடுக்கிறாங்க. வடக்கே பல்லவர்கள், தக்காணத்துல சாளுக்கியர்கள். இரு பெரும் மலைகள் நேருக்கு நேர் மோத போற ஒரு மாபெரும் தவிர்க்க முடியாத மோதலுக்கான களம் இப்போ தயாரா இருக்கு. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி தெற்கு நோக்கி ஒரு மாபெரும் படையெடுப்பை தொடங்குறான். பல்லலூர்ல பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனை தோற்கடிச்சு பல்லவ ராஜ்யத்தோட வடபகுதியை ஆக்கிரமிக்கிறான். இது மட்டும் அல்லாம மாபெரும் காஞ்சிபுரத்தோட கோட்டை வாசலையே முற்றுகையிடுறான். பல நூற்றாண்டுகளா கட்டியெழுப்பப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தோட பெருமை தன் சொந்த கோட்டை வாசலையே எதிரியால முடங்கி போனதை நினைச்சு பாருங்க. ஒரு மாபெரும் பேரரசுக்கு இதைவிட பெரிய அவமானம் இருக்கவே முடியாது. இந்த அவமானம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தெரியுமா? பல்லவர்கள் தங்கள் நிலத்தை இழந்ததை விட அந்த பெரும் தலைகுனிவை ஒருபோதும் மறக்கவே இல்ல. 1ஆம் மகேந்திரவர்மனோட மகனுக்கு இது வெறும் அரசியல் இழப்பு இல்ல, இது ஒரு எரியும் நெருப்பு. தன் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்தெறிய துடிக்கிற ஒரு உணர்வுபூர்வமான தலைமுறை பகையா இது ஒவ்வொரு பல்லவ வீரனோட நெஞ்சிலையும் கனன்றுட்டு இருந்துச்சு. கிபி 642ல பல்லவர்களோட அந்த பயங்கரமான பதிலடி வெடிக்குது. 1ஆம் நரசிம்மவர்மன் ஒரு மாபெரும் படையோட நேரா தக்கான பகுதிக்குள்ள எதிரியோட எதிய பகுதிக்குள்ளேயே நுழையறான். அங்க 2ஆம் புலிகேசிய கொன்னு அவனோட தலைநகரான பாதாமியே தீக்கிரையாக்கி சாம்பலாக்குறான். அது மட்டுமா, அந்த பழிவாங்கும் வெறியில 13 வருஷங்கள், ஆமாங்க 13 நீண்ட வருஷங்கள் அந்த நகரத்தை தன்னோட முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். இது சாதாரண வெற்றி இல்ல, வரலாற்றே அதிர வச்ச ஒரு கொடூரமான பழிவாங்கல். தன்னோட இந்த ஆக்ரோஷமான வெற்றியை அடையாளப்படுத்த
நரசிம்மவர்மன் தனக்குத்தானே சூட்டிக்கிட்ட பேரு வாதாபி கொண்டான். அதாவது பாதாமி நகரை கைப்பற்றியவன்னு அர்த்தம். தான் அடைஞ்ச அவமானத்துக்கு அவன் கொடுத்த விலைய, இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க பழிவாங்கல இந்த ஒரு வார்த்தை மூலியமா அவன் வரலாற்றில் என்றென்றைக்குமா போர்ச்சுட்டான். பகுதி 3 இறுதி சமநிலை. பல தசாப்தங்கள் கடந்துருச்சு. காலம் எதற்கும் காத்திருக்காதில்லையா? பாதாமியின் வீழ்ச்சிக்குப் பிறகு போரின் ஊசல் மீண்டும் மெதுவா ஆனா உறுதியா சாளுக்கியர்கள் பக்கம் சாயத் தொடங்குது. சாளுக்கியர்கள் எப்படி சாம்பல் இருந்து மீண்டெழுந்தாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. 655ல முதலாம் விக்ரமாதித்தன் பல்லவர்களை பாதாமியில இருந்து முழுமையா விரட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க அவசரப்படவே இல்ல. பொறுமையா தங்கள் வலிமைய கூட்டுறாங்க, நாட்டை செழிக்கச் செய்றாங்க. இறுதியா 733ல 2ஆம் விக்ரமாதித்தன் வம்சத்தை மீண்டும் அதோட உச்சத்துக்கு கொண்டு வரான். பல தசாப்தங்களா தங்களுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த நெருப்போட தங்கள் மூதாதையரின் சாம்பலுக்கு பழிதீர்க்க அவங்க இப்போ முழுமையா தயாராயிட்டாங்க. 2ஆம் விக்ரமாதித்தன் தன் முன்னோர்களோட கனவன் நினைவாக்க தெற்கு நோக்கி படையெடுத்து தொண்டை மண்டலத்தை பலமுறை தாக்குறான். இறுதியா பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மனை தோற்கடிச்சு பல்லவர்களோட மாபெரும் தலைநகரான காஞ்சிபுரத்தையும் அவன் கைப்பற்றான். இப்போ சுழற்சி முழுமையடையுது. பல்லவர்கள் வாதாபிக்கு என்ன செஞ்சாங்களோ அதை இப்போ சாளுக்கியர்கள் காஞ்சிபுரத்துக்கு செய்ய அவங்களுக்கு முழு அதிகாரமும் வாய்ப்பும் கிடைச்சிடுச்சு. வாதாபி எப்படி எரிக்கப்பட்டுச்சுன்னு நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பழிவாங்கும் உணர்வு உச்சத்துல இருக்கிற இந்த தருணத்துல இங்கதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். காஞ்சிபுரத்துல உள்ள இந்த அற்புதமான சிற்பங்களையும் கோயில்களையும் கவனிங்க. போரின் தீயிலிருந்து இவை எல்லாமே தப்பி பிழைச்சிருக்கு. 2ஆம் விக்ரமாதித்தன் ஒரு முற்றிலும் மாறுபட்ட வரலாறை வியக்கிற ஒரு முடிவை இங்க எடுக்கிறான். வாதாபிய போல காஞ்சிபுரத்தை அவன் தீக்கிரையாக்கல. நகரத்தை அழிக்கவும் இல்ல, கொள்ளையடிக்கவும் இல்ல. அழிவை விட இரக்கத்தையும் மரியாதையையும் தான் அவன் தேர்ந்தெடுத்தான். ரத்தத்துக்கு ரத்தங்கிற அந்த நீண்ட சங்கிலியா அவன் அறுக்க விரும்புனான். கைலாசநாதர் கோவில் தூண்ல தனது வெற்றியை பத்தின ஒரு கல்வெட்டை மட்டும் பொறிச்சிட்டு சென்றான். இது பல வருஷங்களா தொடர்ந்த அந்த மாபெரும் போரின் சுழற்சிக்கு எதிர்பாராத ஆனா மிக கௌரவமான ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. பகுதி 4 தக்கான மாற்றம். உள்ளிருந்து பிளவு. எப்பேற்பட்ட மாபெரும் பேரரசாக இருந்தாலும் சரி, முடிவில்லாத போர்கள் அவங்களை எப்படி உள்ளுக்குள்ளேயே உருக்கி அழிச்சிடுங்கிறதுக்கான உன்னதமான வரலாற்று பாடம் இது. சாளுக்கியர்கள் பல்லவர்களை வியத்தி மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த ஒரு நூற்றாண்டுகால தொடர் போர்கள் அவங்கள முற்றிலுமா சோர்வடைய செஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் வெற்றி பெருமிதம் இருந்தாலும் மறுபக்கம் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அவங்க மிக மிக பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. போர்க்களத்தில் அவங்க வென்றாலும் நீண்டகால போரினால தங்கள உள்ளுக்குள்ள முற்றிலுமா இழந்து நின்னாங்க. இதுதாங்க போரின் உண்மையான விலை. இந்த தருணத்துல தான் ஒரு புது சக்தி உள்ளே நுழையுது. தந்தி துர்கா. யாரது? யானையே அவனது கோட்டையாக இருக்கிறதோ அப்படின்னு இதுக்கு பொருள். சாளுக்கிய மன்னர்களுக்கு கீழிருந்த ஒரு சிற்றரசனான இவன் தன்னோட எஜமானர்களோட சோர்வையும் பலவீனத்தையும் கவனிச்சு மிக சரியான தருணத்துக்காக பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தான். சிங்கம் பலவீனமா இருக்கும்போது அதை வீழ்த்த காத்திருக்கிற ஒரு வேட்டைக்காரனை போல. களப்பிரர்கள் எப்படி ஆரம்பத்துல தூக்கி எறியப்பட்டாங்களோ அதே போல இப்போ பலவீனமடைஞ்ச சாளுக்கியா மன்னனை வீழ்த்தி தந்தி துர்கா அதிகாரத்தை கைப்பற்றான். அவன் மானியகேடாவ தலைநகராக கொண்டு ராஷ்டிரகூட பேரரச நிறுவுறான். பல தலைமுறைகளா கோலோச்சிய பழைய சாம்ராஜ்யம் வீழ்ந்து அதோட சாம்பல்லிருந்து மீண்டும் ஒரு புது சக்தி முழுவீச்சோட எழுகிறது. அதிகாரம் எப்பவுமே ஒரே இடத்துல தங்குறதில்ல இல்லையா? காலச்சக்கரம் சுழன்றுகிட்டேதான் இருக்கு. 300 ஆண்டுகால அகந்தையும் பழிவாங்கும் உணர்வும் போர்களும் கடைசியா அதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பேரரசையும் எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. பல்லவர்களாகட்டும் சாளுக்கியர்களாகட்டும் போரினால அவங்க அடைஞ்ச இழப்புகள் வெற்றிகளை விட அதிகம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு சொல்றேன். இந்த தொடர் சுழற்சியை பார்க்கும்போது ஒரு நூற்றாண்டுகால பழிவாங்கும் படலம் என்றாவது ஒரு உண்மையான வெற்றியாளரை உருவாக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வரலாற்று விளக்கு தொகுப்பில் இணைந்ததற்கு மிக்க நன்றி.